எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஜூலை 2ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, ஜூலை 1 கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்தியாவின் சிறந்த தேசிய பூங்காவாக எந்த தேசிய பூங்கா தேர்வு செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, இரவிக்குளம். கோசாட் GW செயற்கைக்கோளை எந்த நாடு விண்ணில் செலுத்தியுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஜப்பான். சார்க் கூட்டமைப்பு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? ஆன்சர் 1985ஆம் ஆண்டு. US ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆயுஷ் ஷெட்டி. போபால் விஷவாயு கசிவு எந்த ஆண்டு ஏற்பட்டது? ஆன்சர் 1984ஆம் ஆண்டு. GST அறிமுகப்படுத்தப்பட்டு எத்தனை ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 8 ஆண்டுகள். இந்தியாவிலேயே முதன்முறையாக கூட்டுறவு சங்கம் எங்கு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி, திருவள்ளூர். GST தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஜூலை 1 தேதி. உலகில் யூதர்கள் பெரும்பான்மையாக உள்ள ஒரே நாடு? ஆன்சர் ஆப்ஷன் டி, இஸ்ரேல். 10வது கேள்வி. தேசிய புள்ளியியல் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஜூன் 29ஆம் தேதி. இப்போ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ வர ஜூலை 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா குரூப் 2க்காக GK டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸ்க்காக ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கான ஃபீஸ் வந்து 500 ரூபி. தமிழ் பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு 400 ரூபி தான். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான பேமெண்ட் டீட்டெயில் கொடுத்துருக்கோம். பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பினீங்கன்னா பேட்சில் ஆட் பண்ணிடுவோம். சரி, இப்போது கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். தமிழ்நாட்டில் வெற்றி நிச்சயம் திட்டம் எந்த நாளில் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ இந்த வருஷம் இப்போ ஜூலை 1 தேதி, நேற்று தான் இந்த ஸ்கீமை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க. வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற ஒரு புதிய திட்டத்தை. அதாவது நான் முதல்வன் திட்டம் அப்படிங்கிறது எதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? திறன் பயிற்சி வழங்குறதுக்காக தமிழ்நாட்டில் தொடங்கின ஒரு ஸ்கீம் தான் நான் முதல்வன் திட்டம். அந்த திட்டம் 2022 மார்ச் 1 தேதி தொடங்கியிருப்பாங்க. இந்த ஸ்கீம் தொடங்கப்பட்டு 3 வருஷம் நிறைவடைஞ்சிருச்சு. ஸோ இந்த 3ஆம் ஆண்டு நிறைவு விழா ப்ளஸ் இந்த வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற தொடக்க விழா அப்படிங்கிறது சென்னையில் நடந்துச்சு. ஸோ அங்கே தான் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காங்க. நான் முதல்வன் திட்டம் மாதிரியே அதோட தொடர்ச்சியாக தான் வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறது இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி அளிக்கிறதுக்காக தொடங்கியிருக்காங்க. ஸோ கவனிங்க, இப்போ நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா கடந்த 3 ஆண்டுகளில் 41 லட்சம் பேருக்கு பார்த்தீங்கன்னா திறன் பயிற்சிகளானது வழங்கப்பட்டிருக்கு. அதன் மூலமாக ஒரு 3,28,393 மாணவர்கள் பார்த்தீங்கன்னா பணி நியமனமும் பெற்றிருக்காங்க, வேலை வாய்ப்புகளும் பெற்றிருக்காங்க இந்த திறன் பயிற்சி மூலமா அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதோட தொடர்ச்சியாக மற்றொரு திறன் பயிற்சி திட்டமான வெற்றி நிச்சயம் திட்டத்தை இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஜூலை 1 தேதி லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் மூலமாக செயல்படுத்தப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா 18லேருந்து ஒரு 35 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய படித்த வேலையில்லாத இளைஞர்களை கண்டறிஞ்சு அவங்களுக்கு குறுகிய கால திறன் பயிற்சியானது வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இந்த வெற்றி நிச்சயம் திட்டத்தின் கீழ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 38 தொழிற்பிரிவுகளில் 165 பயிற்சிகள் வழங்குவாங்க. ஒரு 500 நிறுவனங்கள் மூலமாக இந்த பயிற்சிகள் வழங்கப்படும். இதுவே கிராமப்புறங்களில் தொலைதூர பகுதிகளை சேர்ந்தவங்களா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தங்குமிட வசதி, உணவு வசதியோடு சேர்த்து இந்த பயிற்சி வழங்கப்படும். இந்த பயிற்சிக்கான அந்த ப்ரைஸ் இருக்குல்லையா, அதாவது இந்த பயிற்சிக்கான தொகையுமே அரசே கொடுப்பாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதுக்காக 100 கோடி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. இந்த வெற்றி நிச்சயம் திட்டத்தை வந்து செயல்படுத்துறதுக்காக 100 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தின் கீழ் இணைந்து பயிற்சி பெறக்கூடிய அந்த நபர்கள், இளைஞர்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு ஊக்கத்தொகையாக 12,000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ முதல் கட்டமாக ஒரு வருஷத்துக்கு 75,000 மாணவர்கள், அதாவது இளைஞர்களுக்கு பயிற்சி வழங்கப்படும் அப்படின்னு இந்த திட்டத்தின் கீழ் முடிவு எடுத்திருக்காங்க. அடுத்து 2வது கேள்வி. வரலாற்றிலேயே முதன்முறையாக பெண்களுக்கு இராணுவ சேவையை கட்டாயமாக்கிய நாடு எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, டென்மார்க். ஸோ இப்போ வரலாற்றிலேயே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து டென்மார்க் நாட்டில் வந்து பெண்களுக்கு இராணுவ சேவை அப்படிங்கிறது கட்டாயமாக்கியிருக்காங்க. அதாவது இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா விருப்பம் உள்ளவங்க தான் வந்து இந்த மிலிட்டரியில் ஜாயின் பண்ணுவாங்க. இப்போ டென்மார்க்கில் என்னன்னா 18 வயது நிரம்பிய ஆண்கள் பெண்கள் வந்து கட்டாயமாக இராணுவ சேவை ஆற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பெண்களுக்கு மட்டும் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து இப்போ 18 வயது நிரம்பிய பெண்களாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து இராணுவத்தில் சேவையாற்ற விரும்பக்கூடிய பெண்கள் வந்து முதல்லையும், அடுத்து விரும்பாத பெண்கள் இருக்காங்களே அவங்களுக்கு வந்து குழுக்கள் முறையிலையும் தேர்வு செஞ்சு அவங்க இராணுவ சேவை செய்வாங்க அப்படின்னும் இப்போ ரீசெண்டாக அதுக்கான மசோதாவானது டென்மார்க் நாட்டில் வந்து
இப்போ நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஸோ வரலாற்றிலே ஃபர்ஸ்ட் டைம் வந்து கட்டாய ராணுவ சேவையில் வந்து பெண்கள் ஈடுபடுத்தப்படுறது இதான் ஃபர்ஸ்ட் டைம். அது வந்து டென்மார்க் நாட்டில் அதுக்கான மசோதாவானது நிறைவேற்றிருக்காங்க. அடுத்து 3வது கேள்வி, ரயில்வேயின் அனைத்து சேவைகளுக்கும் அறிமுகம் செய்யப்பட்ட செயலி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரயில் 1. ஸோ இந்தியன் ரயில்வே இருக்கு இல்லையா, ரயில்வேஸில் உள்ள அனைத்து சேவைகள், அதாவது டிக்கெட் வந்து முன்பதிவு செய்கிறது, அந்த டிக்கெட்டோட நிலவரம் எப்படி இருக்குது, காத்திருப்பு பட்டியலில் இருக்கா, அந்த மாதிரியானது. அதே மாதிரி ரயில் உணவை வந்து நம்ம ஆர்டர் பண்ணுறது, இந்த மாதிரி. அப்புறம் ரயில் எத்தனை மணிக்கு வரும் போகும், அந்த ரயிலுடைய விவரங்கள், இது எல்லாமே எல்லா சேவைகளும் ரயில்வே சம்மந்தமான அனைத்து சம்பந்தமான சேவைகளையும் நம்ம தகவல்களையும் பெறுவதற்காக ஒரே செயலியை அறிமுகப்படுத்திருக்காங்க, ஒரே செயலியில் பெறும் வகையில். அந்த செயலி பேர் தான் ரயில் 1. இப்போ ரீசெண்டாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் தான் ரயில்வே உடைய அனைத்து சேவைகளையும் ஒரே இடத்துல பெறும் வகையில் ரயில் 1 அப்படிங்கிற செயலியை வந்து இப்போ அறிமுகப்படுத்தியிருக்காரு. அதாவது இப்போ ரயில்வே தகவல் அமைப்பு மையத்துடைய 40வது ஆண்டு தொடக்க தினமானது ரீசெண்டாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அந்த தொடக்க தின விழாவில் தான் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் இந்த ரயில் 1 அப்படிங்கிற ஒரு ஆப்பை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ரயில் 1 ஆப்ல எல்லா சேவைகளும் பெறுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. என்னென்ன சேவைகள்னா, அனைத்து வகையான டிக்கெட்டுகளையும் நம்ம வந்து என்ன பண்ணலாம், முன்பதிவு செய்ய முடியும். அடுத்து ரயில் PNR விவரங்களை வந்து இதில் அறிந்து கொள்ள முடியும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பயண திட்டமிடுதல், அப்புறம் ரயில் உதவி சேவைகளை பெறுறது, ரயிலில் உணவு ஆர்டர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அனைத்து சேவைகளையும் ஒரே இடமான ரயில் 1 அப்படிங்கிற செயலியில் பெற முடியும்னு சொல்லியிருக்காங்க. 4வது கேள்வி, தமிழகத்தில் ஜவுளி பூங்கா எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி விருதுநகர். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா விருதுநகரில் ஜவுளி பூங்காவானது அமைக்க போகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர்க்குள்ள 2026ஆம் ஆண்டுக்குள்ளே இந்த ஜவுளி பூங்காவானது அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. PM மித்ரா திட்டம் சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. PM மித்ரா ஸ்கீம் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஜவுளி உற்பத்தி இருக்கு இல்லையா, அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், ஜவுளி உற்பத்தியை வந்து அதிகப்படுத்தணும், ஊக்கப்படுத்தணுங்கிறதுக்காக இந்த ஸ்கீம் தொடங்கியிருப்பாங்க. இந்த திட்டத்தில் ஒரு 7 ஜவுளி பூங்காக்கள் அப்படிங்கிறது நம்ம நாடு முழுக்க அமைக்கப்படும் சொல்லியிருப்பாங்க. அதில் முதல் ஜவுளி பூங்கா தான் விருதுநகரில் அமைக்கப்படும் சொல்லிட்டு அறிவிச்சிருப்பாங்க. இப்போ இந்த விருதுநகரில் நெக்ஸ்ட் இயர்க்குள்ள ஜவுளி பூங்கா அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. சரி, இந்த விருதுநகர்ல அமைக்கிறாங்க இல்லையா, இது எவ்வளவு கோடியில் அமைக்கிறாங்க, எத்தனை ஏக்கருக்கு அமைக்கிறாங்க அப்படின்னா, இது 1894 கோடி மதிப்பீட்டில் இந்த ஜவுளி பூங்கா அமைக்கப்படும் சொல்லிட்டு தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு மத்திய அமைச்சரவையும் ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. சரி, இப்போ அதுக்கடுத்து இந்த ஜவுளி பூங்கா எவ்வளவு ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்படுது அப்படின்னா 1052 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்படுது. இந்த ஜவுளி பூங்கா அப்படிங்கிறது 10,000 கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்க்கும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ 7 இடங்கள்ல PM மித்ரா திட்டத்தின் கீழ் வந்து ஜவுளி பூங்கா அமைக்கப்படும் சொல்லி பார்த்துருப்போம் இல்லையா. இந்த PM மித்ரா திட்டம் அப்படிங்கிறது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2023ல். இந்த திட்டத்தின் கீழ் தான் 7 இடங்கள்ல ஜவுளி பூங்கா அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதுல PM மித்ரா அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரதான் மந்திரி மெகா இன்டகிரேட்டட் டெக்ஸ்டைல் ரீஜியன் அப்பேரல், டெக்ஸ்டைல் ரீஜியன் அண்ட் அப்பேரல் அப்படிங்கிறத இந்த PM மித்ரா அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம். சரி, நெக்ஸ்ட் 5th கொஸ்டின், சக்தி கூட்டு பயிற்சி எந்த 2 ராணுவங்களுக்கு இடையே மேற்கொள்ளப்படுகிறது? ஆன்சர் இந்தியா மற்றும் பிரான்ஸ். இந்தியா மற்றும் பிரான்ஸ் நாட்டுடைய ராணுவத்துக்கு இடையே தான் இந்த சக்தி அப்படிங்கிற கூட்டு ராணுவ பயிற்சி அப்படிங்கிறது நடத்தப்படுது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் நாட்டில் வந்து 2 வாரத்துக்கு ஜூன் 18லேருந்து நடத்தப்பட்டிருக்கு இந்த சக்தி கூட்டு ராணுவ பயிற்சி அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த பயிற்சி இந்த வருஷம் நடைபெறுறது எத்தனையாவது எடிஷன் அப்படின்னா 8th எடிஷன். 8வது சக்தி கூட்டு ராணுவ பயிற்சியானது இந்திய ராணுவத்துக்கும் பிரான்ஸ் நாட்டின் ராணுவத்துக்கும் இடையே இப்போ பிரான்ஸ் நாட்டில் நடைபெற்று இருக்கு. பிரான்ஸ்ல கேம்ப் லர்சாக்ல பார்த்தீங்கன்னா நடைபெற்று இருக்கு பிரான்ஸ்ல. சரி, இப்போ இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் இந்த சக்தி கூடு ராணுவ பயிற்சி நடைபெற்று இருக்கு இல்லையா, அதுல இந்தியா சார்பில் பார்த்தீங்கன்னா இந்திய ராணுவத்துடைய ஜம்மு காஷ்மீர் ரைபிள்ஸ் படைப்பிரிவு உள்ளிட்ட படைப்பிரிவை சேர்ந்து 90 வீரர்கள் பங்கேற்றிருக்காங்க. நெக்ஸ்ட், இந்தியா பிரான்ஸுக்கு இடையே கூட்டு ராணுவ பயிற்சி சக்தி அப்படின்னு சொல்லிட்டு பேர்ல மேற்கொள்ளப்படுது. அதே மாதிரி விமானப்படை பயிற்சி இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் இடையே கருடா அப்படிங்கிற பேர்ல நடைபெறுது. கருடா அப்படிங்கிற பேர்ல. கடற்படை பயிற்சிங்கிறது வருணா அப்படிங்கிற பேர்ல நடத்தப்படுகிறது 2 நாடுகளுக்கு இடையே. கேள்வி, INS தமால் என்பது டேஷ்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஏவுகணை தாங்கிய போர்க்கப்பல். INS தமால் அப்படிங்கிறது ஏவுகணை தாங்கிய போர்க்கப்பல். ரஷ்யாவில் காலினின்கிராட் அப்படிங்கிற கடற்கரை நகரத்துல தான் இதை கட்டியிருக்காங்க. அங்கேருந்து இப்போ இந்திய கடற்படையில இணைப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. INS தமால்ங்கிறது ஏவுகணை தாங்கிய போர்க்கப்பல் சொல்லணும். எந்த ஏவுகணை தாங்கிய போர்க்கப்பல்னா பிரம்மோஸ் ஏவுகணை தாங்கிய போர்க்கப்பல். ஸோ பிரம்மோஸ் ஏவுகணை அப்படிங்கிறது ஒளியை விட வேகமாக செல்லக்கூடியதான் பிரம்மோஸ் ஏவுகணை. இது வந்து இந்தியா ரஷ்யா கூட்டு முயற்சினால உருவாக்கப்பட்ட ஏவுகணை. இது பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் அப்படிங்கிற நிறுவனத்தினால தான் தயாரிக்கப்பட்டு வருகிறது.
இப்போ இந்தியா ரஷ்யா கூட்டு முயற்சியில், அதாவது இந்தியாவும் ரஷ்யாவும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்தியாவில் 2 கப்பல், ரஷ்யாவில் 2 கப்பல் சொல்லிட்டு 2 நாடுகளுடைய தொழில்நுட்பத்தோட 4 கப்பல்கள் கட்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்புக்கொண்டிருப்பாங்க. அதன்படி ரஷ்யா ஏற்கனவே ஒரு கப்பலை வந்து கட்டி நம்ம கடற்படையில் இணைச்சிருக்காங்க. அதோட பேர் தான் INS துஷில். அதுக்கடுத்து இப்போ 2வது கப்பலானது காலினின்கிராட் அப்படிங்கிற கடற்கரை நகரத்தில் கட்டப்பட்டு இந்திய கடற்படையில இணைச்சிருக்காங்க. ஸோ அதன்படி 20 ஆண்டுகள்ல ரஷ்யாவிலேருந்து இந்திய கடற்படையில இணையக்கூடிய 8வது கிரிவாக் வகை போர்க்கப்பல் தான் இந்த INS தமால் அப்படிங்கிற ஏவுகணை தாங்கிய போர்க்கப்பல். ஸோ இந்த INS தமால் கப்பல் பத்தி பார்த்தோம்னா இதோட நீளம் லென்த் வந்து எவ்வளோனா 125 மீட்டர் நீளத்துக்கு இருக்கு. இதோட எடை எவ்வளோ அப்படின்னா 3900 டன் எடை கொண்டதுதான் இந்த INS தமால் அப்படிங்கிறது. இது வந்து ரஷ்யா இந்தியா ஒத்துழைப்போட கட்டப்பட்ட 2வது போர்க்கப்பல். முதல் போர்க்கப்பல் வந்து INS துஷில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இந்தியாவில் 2 கப்பல் கட்டுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அந்த கப்பல் என்ன அப்படின்னா தல்வார் மற்றும் தேக். இது பார்த்தீங்கன்னா கோவா கப்பல் கட்டும் தளத்தில் கட்டப்படுவதாக தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த INS தமாலில் 26% பார்த்தீங்கன்னா இந்திய தொழில்நுட்பத்தோட கட்டப்பட்டிருக்கு அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் 7வது கேள்வி, B-17A திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட 2வது போர்க்கப்பல் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, உதயகிரி. ஸோ உதயகிரி கப்பல் தான் B-17A, அதாவது ப்ராஜெக்ட் 17A திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட ஒரு 2வது போர்க்கப்பல். முதல் போர்க்கப்பல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து INS நீலகிரி போர்க்கப்பல். சமீபத்தில் தான் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டது. INS நீலகிரி, INS சூரத், INS வாக்ஸுங்கிற நீர்மூழ்கி கப்பல் சொல்லிட்டு ஒரு 3 கப்பலை இந்திய கடற்படையில் இணைச்சிருப்பாங்க ரீசெண்டாக. ஸோ அந்த ப்ராஜெக்ட் 17A திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட 2வது போர்க்கப்பல் தான் உதயகிரி. இப்போ இது இந்திய கடற்படையில் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. சரி கவனிங்க, இப்போ ப்ராஜெக்ட் 17A திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட 2வது போர்க்கப்பல் உதயகிரி. இந்த ப்ராஜெக்ட் 17A திட்டத்தில் பார்த்தீங்கன்னா உதயகிரி கப்பல் கட்டுறாங்க இல்லையா, இது ஏற்கனவே ப்ராஜெக்ட் 17 திட்டம் இருக்கு. இந்த திட்டத்தில் கட்டப்படக்கூடிய கப்பலை விட இதோட சைஸ் வந்து 4.54% பெருசாக இருக்கும். ப்ராஜெக்ட் 17A திட்டத்தில் கட்டப்படக்கூடிய கப்பல்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் 17A திட்டத்தில் மொத்தமாக 7 கப்பல்கள் கட்டுவதாக தெரிவிச்சிருக்காங்க. அதில் முதல் கப்பல் நீலகிரி, 2வது கப்பல் உதயகிரி, இன்னும் 5 கப்பல் கட்டினோன்னு இந்திய கடற்படையிட்ட ஒப்படைப்பாங்க. இந்த உதயகிரி பார்த்தீங்கன்னா இப்போது அதாவது கடல் பகுதியில் பார்த்தீங்கன்னா அச்சுறுத்தல்கள் இருக்கு இல்லையா, அதை நீக்கிறதுக்கான இந்தியாவுடைய செயல்திறனை அதிகப்படுத்தும். ஆழ்கடலில் இது செயல்படும் திறன் கொண்டதான் INS உதயகிரி. இப்போ இந்திய கடற்படையிட்ட இதை ஒப்படைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் மொத்தமாக 7 கப்பல் கட்ட போகிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அதில் 2 ஒப்படைச்சிருக்காங்க. இப்போது மீதமுள்ள கப்பல்கள்லாம் கட்டுவாங்க. ஸோ இந்த கப்பல்கள் ப்ராஜெக்ட் 17A திட்டத்தின் கீழ் இந்த கப்பல்கள் எந்த கப்பல் கட்டும் தளத்தில் கட்டப்படுது அப்படின்னா மசாகன் கப்பல் கட்டும் தளம், மும்பையில் இருக்கக்கூடிய மசாகன்லையும் கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய கார்டன் ரீச் கப்பல் கட்டும் தளத்துல தான் இந்த 7 கப்பல்களும் கட்டப்படுவதாக தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த 8வது கேள்வி, எந்த மாநிலத்தின் பேக்லெஸ் டீ டிப் முறைக்கு காப்புரிமை வழங்கப்பட்டது? ஆன்சர் அஸ்ஸாம். அஸ்ஸாம் மாநிலத்துடைய பேக்லெஸ் டீ டிப் முறைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ காப்புரிமையானது வழங்கியிருக்காங்க, காப்பிரைட் வந்து வழங்கியிருக்காங்க. அது என்ன பேக்லெஸ் டீ டிப் முறை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஒரு டீ கிரீன் டீன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு டீனா சுடுதண்ணி இருக்கும், சுடுதண்ணியில் பார்த்தீங்கன்னா டீ பேக் இருக்கும். அதாவது ஒரு பேக்கில் வந்து உள்ளக்க வந்து காஃபி தூள் இல்லைனா இந்த டீ தூள் வந்து போட்டிருப்பாங்க. அதை நீங்கள் இந்த சுடுதண்ணியில் முக்கிய எடுத்தீங்க அப்படின்னா அது டீ வந்துடும். கொஞ்சம் நேரம் ஊற வச்சிங்கன்னா டீ வந்துடும் இல்லையா. அந்த மாதிரி இப்போ என்னென்னா அந்த பேக் இல்லாமல் இந்த காகித பைக்குள்ளே டீ தூள் அடைச்சி வச்சு அதை வந்து நீங்கள் ஊற வச்சு அந்த டீ உருவாக்குறது இல்லாமல் பேக் இல்லாமல் இப்போது டீயை வந்து உருவாக்குற வகையில் ஒரு முறையை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அசாமை சேர்ந்த ஊலா டீ அப்படிங்கிற நிறுவனம். ஸோ இவங்களுக்கு இதுக்காக 20 ஆண்டுகளுக்கு காப்புரிமையானது வழங்கப்பட்டிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா காகித பையில் அந்த டீ தூள் இல்லாமல் தேயிலையை நனைத்து சுடுதண்ணியில் பார்த்தீங்கன்னா தேயிலையை நனைத்து நீங்கள் தேநீர் உருவாக்கும் வகையில் இந்த ஒரு முறையை வந்து உருவாக்கியிருக்காங்க. அதுக்கு இப்போ காப்புரிமை வழங்கப்பட்டிருக்கு. சரி, அசாம் மாநிலத்துடைய முதலமைச்சர் யார் அப்படின்னா ஹிமந்த பிஸ்வா சர்மா. கவர்னர் ஆளுநர் யாருன்னா லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா. கேபிட்டல் எது அப்படின்னா திஸ்பூர். 9வது கேள்வி, ஆசிய யூத் டேபிள் டென்னிஸ் போட்டியில் தங்கம் வென்ற இந்திய வீராங்கனை யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, திவ்யான்ஷி பௌமிக். ஸோ இப்போ திவ்யான்ஷி பௌமிக் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசனாக நடந்த ஆசிய யூத் டேபிள் டென்னிஸ் போட்டியில் சாம்பியனாக இருக்காங்க. ஸோ இந்த போட்டியானது உஸ்பெகிஸ்தான் நாட்டின் தாஷ்கண்டில் தான் இந்த 29வது யூத் டேபிள் டென்னிஸ் போட்டி அப்படிங்கிறது நடைபெற்றிருக்கு. அதில் அண்டர் 15 அதாவது U15 மகளிர் பிரிவில் திவ்யான்ஷி பௌமிக் வந்து சாம்பியனாக இருக்காங்க. ஸோ 36 ஆண்டுகளில் இந்த கேட்டகரியில் சாம்பியன் ஆகிறது, நம்ம இந்திய வீராங்கனை சாம்பியன் ஆகிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அந்த சாதனையை திவ்யான்ஷி பௌமிக் வந்து படைச்சிருக்காங்க.
அடுத்து 10வது கேள்வி, டிஜிட்டல் இந்தியா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 2015ஆம் ஆண்டு ஜூலை 1 தேதி தான் டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கிற திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இது என்ன திட்டம் அப்படின்னா எல்லாத்தையுமே டிஜிட்டலைஸ் ஆக்குறது. இப்போது நிறைய சேவைகள் பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைன் மூலமாகவே பெரும் வகையில் தொடங்கிட்டாங்க. நம்ம இந்தியாவை ஒரு எண்ம இந்தியாவாக மாற்றணும், டிஜிட்டல் இந்தியாவாக மாற்றணுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஸ்கீம் தொடங்கப்பட்டு 10 ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்கு. ஸோ இணைய சேவையை அதிகப்படுத்துறது, அதே மாதிரி எல்லா சேவைகளையும் இணைய வழியில் பெற மாதிரி அந்த சேவைகளை இம்ப்ரூவ் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரயில் ஒன் செயலின்னு பார்த்தோம். ஸோ ரயிலுக்கு நீங்கள் போய் டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரயில்வேக்கே போய் ரயில் நிலையத்துக்கு போகணுங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. முன்பதிவு செய்யறதுக்கு ரயில் நிலையங்களுக்கு போகணும். இந்த மாதிரியானதெல்லாம் மாற்றி எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க, டிஜிட்டலைஸாக பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா சேவைகளுமே நீங்கள் என்ன பண்ணலாம், ஆன்லைன் மூலமாகவே பெரும் வகையில் இம்ப்ரூவ் பண்ணிட்டு வராங்க நம்மளுடைய இந்தியாவை. ஸோ எண்ம கட்டமைப்பை மேம்படுத்திட்டே வராங்க. ஸோ அதுக்காக தான் இந்த எண்ம இந்தியா திட்டம் 2015 ஜூலை 1 தேதி தொடங்கினாங்க. இப்போ 10 வருஷம் நிறைவடைஞ்சிருச்சு. ஸோ இந்த திட்டத்தில் என்னென்ன சாதனைகள்லாம் அடைஞ்சிருக்கோன்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி பேசியிருப்பாங்க. அதை தான் வரிசையாக பார்க்க போகிறோம். 2014 பார்த்தீங்கன்னா 25 கோடி இணைய இணைப்பு தான் இருந்திருக்கு. நெட்வொர்க் கனெக்ஷனுங்கிறது 25 கோடி பேருக்கு தான் இருந்திருக்கு. இப்போ 97 கோடி பேருக்கு பார்த்தீங்கன்னா இணைய இணைப்பானது இப்போ வழங்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு 42 லட்சம் கிலோமீட்டருக்கு மேலே பார்த்தீங்கன்னா கண்ணாடி இலைகள் மூலமாக தொலைதூர கிராமங்களுக்கு இணைய சேவைகளானது வழங்கப்படுகிறது. அடுத்து 5G சேவை, உயர் வேகமாக செயல்படக்கூடிய 5G சேவையை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இமயமலையில் பார்த்தீங்கன்னா அவ்வளவுக்கு நெட்வொர்க் கிடைக்காத கல்வான் பகுதி, சியாச்சின், லடாக் ஆகிய பகுதிகளில் உயர்வேக இணைய சேவை அப்படிங்கிறது வழங்கியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா முன்னாடி டைரக்டா பயனாளியை சேராது. அந்த ஒரு பணம் ஒதுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இடைத்தரகர்களுக்கு தான் லாபம் அடைவாங்க. பயனாளிக்கு அடையும் போது அந்த அமௌண்ட்டுங்கிறது கம்மியாக இருக்கும். ஸோ இப்போது நேரடியாக பணப்பரிமாற்றம் செய்கிறாங்க. இப்போ பேங்க் அக்கௌண்ட்லேயே பணப்பரிமாற்றம் செய்கிறதுனால இப்போ வங்கி கணக்கு மூலமாக பார்த்தீங்கன்னா 44 லட்சம் கோடிக்கும் மேலே பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. சுவாமித்வா திட்டம் இது 2020ஆம் ஆண்டு தொடங்கினாங்க. இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா ட்ரோன்கள் மூலமாக கிராமங்களில் நிலப்பரப்புகள் அப்படிங்கிறதானது வரைபடமாக்கப்படுகிறது. வரைபடமாக்கப்பட்ட அந்த நிலத்துக்கு உரிமையாளர் இருக்காங்களே அவங்களுக்கு எண்ம சொத்து அட்டைகளானது வழங்குறாங்க. ஸோ இந்த ஸ்கீமில் இது வரைக்கும் 2.4 கோடிக்கும் மேற்பட்ட சொத்து அட்டைகளானது வழங்கப்பட்டிருக்கு. 6.4 லட்சம் கிராமங்கள் டிஜிட்டல் வரைபடமாக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க சுவாமித்வா திட்டத்தில். அடுத்த 11வது கேள்வி, வேலை வாய்ப்புடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டம் எத்தனை லட்சம் கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்க தொடங்கப்பட உள்ளது? ஆன்சர் 3.5 கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்க போறாங்க. ஸோ கவனிங்க, வேலை வாய்ப்புடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டம், அதாவது ELI ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இங்கிலீஷ்ல ஷார்ட்டா கூட கேட்கலாம். அதாவது எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இன்சென்டிவ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது அது. அதாவது வேலை வாய்ப்புடன் இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகை திட்டம். ஏதாவது இப்போ வேலை வாய்ப்பு ஒரு கம்பெனி கொடுக்குறாங்கன்னா அந்த கம்பெனி உரிமையாளருக்கு ஊக்கத்தொகை கொடுப்பாங்க. அதே மாதிரி ஜாயின் பண்ணுற அந்த வேலையாட்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் அந்த எம்ப்ளாயி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் ஊக்கத்தொகை வழங்கப்படும் சொல்லிட்டு இந்த ஸ்கீம் ஆனது இப்போ தொடங்குறாங்க. அதுக்கு மத்திய அமைச்சரவை இப்போ ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. சரிக்கா, நீங்க ELI திட்டம், அதாவது வேலை வாய்ப்புடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டம். இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா அடுத்த 2 வருஷத்துக்கு செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்த 2 வருஷத்துக்கு 3.5 கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் ஒரு 1.07 கோடி மதிப்பீட்டில் இந்த ஸ்கீம் செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கீமுக்கு மத்திய அமைச்சரவை இப்போ ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இந்த ஸ்கீம் 2 வருஷத்துக்கு செயல்படுத்துறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா, அதாவது 2 வருஷம்னா எந்த கணக்கு எடுத்துக்கிறாங்கன்னா 2025 ஆகஸ்ட் 1லேருந்து 2027ஆம் ஆண்டு ஜூலை 31ஆம் தேதி வரைக்கும் இணையக்கூடிய வேலை வாய்ப்புல இணையக்கூடிய அந்த நபர்களுக்கு இந்த ஸ்கீம் செயல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க. சரி, நல்லா தெளிவா பாருங்க. ஸோ 3.5 கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்குறதுக்காக தான் இந்த திட்டம் செயல்படுத்துறாங்க. இப்போ ஒருத்தர் போய் இப்போ பணியில் ஜாயின் பண்ணுறாரு, ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் அவர் பணி அமர்த்துறாங்க, அதாவது பணியில் இப்போ தான் சேர்றாரு அப்படின்னா முதன்முறை பணியில் ஈடுபடக்கூடிய 1.92 கோடி பேருக்கு பார்த்தீங்கன்னா ஊக்கத்தொகையாக 15,000 ரூபாய் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே மாத சம்பளம் அவங்களுக்கு கொடுப்பாங்க, அந்த லிமிட்டும் வச்சிருக்காங்க. 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் மாத சம்பளத்தில் சேரக்கூடிய அந்த எம்ப்ளாய்க்கு தான் எவ்வளவு கொடுப்பாங்க, இந்த 15,000 ஊக்கத்தொகையானது மாதம் மாதம் கொடுக்கப்படும். இந்த எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இன்சென்டிவ் ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் வேலைவாய்ப்புடன் இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகை திட்டத்தில் என்ன பண்ணுவாங்க, இப்போ ஃபர்ஸ்ட் டைம் போய் ஜாயின் பண்ணுறாங்க 1.92 கோடி பேருக்கு முதன்முறையாக ஜாயின் பண்ணக்கூடிய அந்த வேலையாட்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஊக்கத்தொகையானது 15,000 ரூபாய் மாதம் மாதம் கொடுப்பாங்க. அவங்களுக்கு சேலரி தனி, இது ஊக்கத்தொகை. சேலரி லிமிட் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா 1 லட்சம் வரைக்கும்
சேலரியில் ஜாயின் பண்ணுற அந்த வேலையாட்களுக்கு தான், அந்த ஊழியர்களுக்கு தான் இந்த இன்சென்டிவ் கொடுப்பாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க இல்லையா எம்ப்ளாயி, அதாவது உரிமையாளர், அந்த நிறுவனத்துடைய உரிமையாளர் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கும் ஊக்கத்தொகையானது வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க அந்த 2 வருஷத்துக்கு. இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்புனால செயல்படுத்தப்படும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. சரி, அந்த கூடுதல் வேலை வாய்ப்புகளை வழங்கக்கூடிய அந்த நிறுவனத்துடைய உரிமையாளருக்கு பார்த்தீங்கன்னா ஓராண்டு முதல் 2 ஆண்டுகளுக்கு ஊக்கத்தொகையானது வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், இது தவிர்த்து 6 மந்த்துக்கு ஜாயின் பண்றாங்களே, 6 மாதங்கள் வேலை வாய்ப்போட கூடுதலாக பணிபுரியக்கூடிய ஒவ்வொரு ஊழியருக்கும் 3000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு 2 வருஷத்துக்கு ஊக்கத்தொகை அப்படிங்கிறது அந்த உரிமையாளருக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து பிரதமரின் 5 திட்ட தொகுப்பு, அதாவது இந்த இஎல்ஐ ஸ்கீம் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா 2024 to 25 ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்ல வேலை வாய்ப்புகளை அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு 5 திட்ட தொகுப்பு, பிரதமருடைய 5 திட்ட தொகுப்பு அறிவிச்சிருப்பாங்க. அதுல ஒரு திட்டம் தான் இந்த இஎல்ஐ திட்டம் அப்படிங்கிறது. இந்த 5 திட்ட தொகுப்புக்கு 2 லட்சம் கோடியானது ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த பட்ஜெட்ல அறிவிச்சிருப்பாங்க. இந்த இஎல்ஐ திட்டத்துக்கு 1 லட்சம் கோடியானது ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. இந்த திட்டத்துல மொத்தமா 4.1 கோடி பேர் வேலை வாய்ப்பு உருவாக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதுல இப்போ மத்திய அரசு வந்து எதுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்காங்கன்னா 3.5 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கும் வகையில் ஒப்புதலானது அளிக்கப்பட்டிருக்கு. அடுத்த தேசிய விளையாட்டு கொள்கை 2025 ஆனது வெளியிடுறதுக்கு இந்த கொள்கைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா இந்தியாவை முன்னேற்றணும், போட்டிகள் அதிகமான பதக்கங்களை வின் பண்ணணும், அதே மாதிரி சிறந்து விளங்கக்கூடிய விளையாட்டுல சிறந்து விளங்கக்கூடிய முதல் 5 நாடுகள்ல நம்ம இந்தியாவும் இடம்பெறும் வகையில இலக்காக கொண்டுதான் இந்த கொள்கைங்கிறதுக்கு உருவாக்கப்பட்டிருக்கு. அதுக்கு இப்போ மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. அடுத்து லாஸ்ட் கொஸ்டின், 12வது கேள்வி, குவாட் கூட்டமைப்பு வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் எங்கு நடைபெற்றது? ஆன்சர் வாஷிங்டன் டிசி. ஸோ அமெரிக்காவின் வாஷிங்டன் டிசியில தான் இப்போ குவாட் அமைப்புடைய வெளியுறவு அமைச்சர்கள் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர்ஸோட மீட்டிங் அப்படிங்கிறது நடந்திருக்கு. சரி கவனிங்க, இந்த வருஷம் குவாட் கூட்டமைப்புக்கு நம்ம இந்தியா தான் தலைமையேற்றிருக்கு. ஸோ அதன்படி இந்தியா தலைமையில வர நவம்பர்ல குவாட் உச்சி மாநாடு நடைபெறும் சொல்லியிருக்காங்க. குவாட் அப்படின்னா என்னன்னா, குவாட்ங்கிறது ஒரு நாற்கர பாதுகாப்பு உரையாடல் சொல்லிட்டு அதோட ஃபுல் ஃபார்ம் வரும் தமிழ்ல, குவாட்ரிலேட்டரல் செக்யூரிட்டி டயலாக் அப்படிங்கிறது அதோட ஃபுல் ஃபார்ம். இந்த குவாட் கூட்டமைப்புல 4 நாடுகள் இருக்கு, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இந்தியா, ஜப்பான் சொல்லிட்டு 4 நாடுகள் இருக்கு. ஸோ இந்த 4 நாடுகளுடைய வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் இப்போ ரீசெண்டாக வாஷிங்டன் டிசியில் அமெரிக்காவில் நடந்திருக்கு. இதில் நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து பங்கேற்றிருக்காங்க. உங்களுக்கான கொஸ்டின், இந்த வருஷம் வந்து G7 மாநாடு எங்கு நடைபெற்றுள்ளது? இதுக்கான ஆன்சர் கமெண்ட் பண்ணிருங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து ஷார்ட் நியூஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ ஜூலை 2ஆம் தேதி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிசி டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. போலீஸ் கான்ஸ்டபிள் படிக்கிறவங்க 300 ரூபீஸ் ஃபீஸ் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். 4th பார்த்தீங்கன்னா குரூப் 2க்காக ஜிஎஸ் டெஸ்ட் பேட்ச், அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸ் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபீஸ் வந்து 500 ரூபீஸ். அதே மாதிரி ஜூலை 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா குரூப் 2க்காக ஹோல் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கான ஃபீஸ் வந்து 850. அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஷார்ட் நியூஸ் பார்க்கலாம். தாய்லாந்து பிரதமராக பேடோங் டான் ஷினவத்ரா வந்து இருக்கிறாங்க. அவங்களை இப்போ இடைநீக்கமானது செஞ்சுருக்காங்க. ஸோ அதனால் இடைக்கால பிரதமராக அங்கே துணை பிரதமராக இருந்த ஜுவாங்ரூங் ருவாங்டிங் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து உச்சநீதிமன்ற ஊழியர்கள் நியமனத்தில் இப்போ முதன்முறையாக இடஒதுக்கீடு வழங்கப்படும் சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் ஒர்க் பண்ணுறாங்களே பதிவாளர்கள், மூத்த தனி உதவியாளர், அப்புறம் தனி நூலக உதவியாளர்கள், இளநிலை நீதிமன்ற உதவியாளர், நீதிபதிகளுடைய அலுவலக உதவியாளர்னு சொல்லிட்டு இந்த பதவிகளுக்கு இனிமேல் இடஒதுக்கீடு முதன்முறையாக வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதன்படி இப்போ பட்டியலின பிரிவினராக இருக்காங்க, ஷெட்யூல்டு அதாவது ட்ரைப்ஸாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு 15% இடஒதுக்கீடு கொடுப்பாங்க. பழங்குடியின பிரிவை சேர்ந்தவங்களா இருக்காங்க, பட்டியலின பிரிவுனா எஸ்சி, ஷெட்யூல்டு கேஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப்ஸாக இருக்காங்க, பழங்குடியின பிரிவாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு 7.5% வந்து இடஒதுக்கீடு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து ஒரே நாடு ஒரே வரி ஒரே சந்தை அப்படிங்கிற கொள்கையின் அடிப்படையில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு வரி தான் ஜிஎஸ்டி வரி. ஜிஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா 5%, அப்புறம் 12%, 18%, 28% ஆகிய விகிதங்களில் வரியானது விதிக்கப்படுகிறது. அதாவது பல வரிகளானது விதிக்கப்பட்டது. ஒரு 17 வரிகள், அப்புறம் 13 கூடுதல் வரிகள் எல்லாத்தையும் ஒன்றா செய்து தான் இந்த ஜிஎஸ்டி வரி அப்படிங்கிறது அறிமுகப்படுத்தியிருப்பாங்க 2017 ஜூலை 1 தேதி. சரி, இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டில் வெற்றி நிச்சயம் திட்டம் எந்த நாளில் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 2025 ஜூலை 1 தேதி. வரலாற்றிலேயே முதன்முறையாக பெண்களுக்கு இராணுவ சேவையை கட்டாயமாக்கிய நாடு எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, டென்மார்க்.
ரயில்வேயின் அனைத்து சேவைகளுக்கும் அறிமுகம் செய்யப்பட்ட செயலி. ஆன்சர் ரயில் ஒன். தமிழகத்தில் ஜவுளி பூங்கா எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி விருதுநகர். சக்தி கூட்டு பயிற்சி எந்த இரு இராணுவங்களுக்கு இடையே மேற்கொள்ளப்பட்டது? ஆன்சர் இந்தியா மற்றும் பிரான்ஸ். ஆறாவது கேள்வி, ஐஎன்எஸ் தமால் என்பது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஏவுகணை தாங்கிய போர்க்கப்பல். ஏழாவது கேள்வி, P-17A திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட இரண்டாவது போர்க்கப்பல்? ஆன்சர் ஆப்ஷன் பி உதயகிரி. எந்த மாநிலத்தின் பேக்லெஸ் டி டிப் முறைக்கு காப்புரிமை வழங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ அஸ்ஸாம். ஆசிய யூத் டேபிள் டென்னிஸ் போட்டியில் தங்கம் வென்ற இந்திய வீராங்கனை யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ திவ்யான்ஷி பௌமிக். டிஜிட்டல் இந்தியா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2015 ஜூலை 1 தேதி. வேலை வாய்ப்புடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டம் எத்தனை லட்சம் கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்க தொடங்கப்பட உள்ளது? ஆன்சர் 3.5 கோடி. குவாட் கூட்டமைப்பு வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ வாஷிங்டன் DC. இதுடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.